அமைத்து அருளாசி வழங்கி கொண்டிருக்கின்ற பிரபஞ்ச மகா சிவபரம்பொருளை வணங்கி கன்னி மூலையிலே விட்டிருக்கின்ற கணேச பெருமானை பாதம் தொட்டு வணங்கி இந்த சபையின் தலைவனாக அமர்ந்து அருளாசி வழங்கி கொண்டிருக்கின்ற அகத்திய பெருமான் திருவடிகளை தொட்டு வணங்கி 6 படை வீடுகளிலே அமர்ந்து 7வது படை வீடாக மருதமலையும் ஒன்றிணைத்து திரு செந்திலங்கம் திருச்சபையை அமைத்து கொடுத்த முருகப்பெருமான் திருவடிகளை தொட்டு வணங்கி மூல மாமுனிவர் போக மாமுனிவர் ஐயா அவர்களையும் வணங்கி ருத்ர மகரிஷி சாமிகளின் பொற்பாதம் தொட்டு வணங்கி திருமூலரின் பொற்பாதம் தொட்டு வணங்கி அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகரின் பொற்பாதம் தொட்டு வணங்கி திருச்சபையை வாழைச்சித்தர் ஐயா அவர்களையும் பொற்பாதங்களையும் தொட்டு வணங்கி இந்த மகா சபையில் எங்கள் குருநாதர் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ருத்ர மகரிஷி அவர்கள் எங்களுக்கு குருநாதர் என்றால் எங்களோடு நின்று வருவார். அவர் இந்த பிரபஞ்சத்தில் 64 நாயன்மார்களில் பிரபஞ்ச சபையோடு பணி செய்ய அவருடைய படங்களையும் நமது பிரபஞ்ச சபையிலே அனைத்திலும் வைத்து அவரும் நம்மோடு பயணம் செய்ய அகத்தியர் ஐயா அவர்களும் சிவபரம்பொருள் அவர்களும் ஆசி வழங்கி அதற்கு அனுமதி கொடுத்து அருளாசி வழங்கும்படி மகா சபையை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். காலதேவனது நிலை செல்ல செல்ல அவனுடைய அருள் இயல்பு நிலை அருள் இயக்கு நிலை செல்ல செல்ல அற்புதமாக நீர் வணங்கிய அத்துணை நிலைகளின் திருப்பாதங்கள் தொட்டு வணங்குகின்ற அற்புதமான அத்தகைய நிலைகளை திருவாயால் உதிர்த்து அகத்தியன் தலைவனாக அமர்ந்த சபையென்று உரைத்த அவ்வாகிய நிலைதனை அகத்தியன் யாம் சிவத்தின் திருவடிக்கு சமர்ப்பித்து எங்கும் நிறைந்திருக்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறை பரம்பொருள் ஆதி அந்தம் காட்டா அற்புத அண்ட பிரம்மாண்ட நாயகனவன் அமர்ந்த சபைதனில் அனைவரும் அவன் சீடர்களே, அருளாற்றல் கொண்ட பிரம்மாண்ட நாயகனுடைய சீடர்கள் யாவரும் அவன் சீடர்களே என்றும் அகத்தியன் நல்லாசி வழங்கி அற்புதமாய் உரைத்த உரைகளிலிருந்து நீர் தொடுத்த வினா, அவ்வினாவிற்கு காலங்கள் செல்ல செல்ல படிப்படியாக சூட்சம நிலைதனை வணங்கி வரும் இச்சபைதனிலே இயல்பு நிலை வாழும் சித்தனை கூட அவன் கரம் தொடாது அவன் கால் படாது வணங்கி வரும் இத்தகைய சூட்சம நிலை கொண்ட சபைதனிலே வாழும் சித்தனுடைய நிழல்பட நிலைதனை பொருத்துவது என்பது அற்புதமாக காலங்கள் செல்ல செல்ல நடைபெறுகின்ற நிலை, அது படிப்படியான நிலை என்றும் உமக்கு யாம் அகத்தியன் அறிவுறுத்தி ஆற்றலாக சிவமகா வாழை சித்தன் என்னும் யுகம் காணா கலியுகம் காணும் சித்தன் அமர்ந்திருக்கும் இச்சபையில் அனைத்தும் சூட்சம சொரூபங்களே என்றும் இவனுருவில் அவர்களை காணலாம்,
உமது குருவுருவில் இவனை காணலாம் என்றும் அகத்தியன் நல் வினாவிற்கு விடையளித்து ஆற்றலாய் வரும் காலங்களில் நீர் உரைத்த அவ்வுரைக்கு அவ்வேண்டுகோளுக்கு அகத்தியன் செவிமடுத்து அற்புதமாக நடைபயணம் மேற்கொள்ள உமது பகுதிதனில் நடைபெறுகின்ற சற்சங்க பெருவிழாவில் அமர்ந்து அவனும் ஒன்றாக வந்து உரையாடும் அற்புத நிலை வரும் காலங்களிலும் யாம் அகத்தியன் அதற்குரிய நிலைப்பாட்டினை தெரிவிப்போம், அறிவிப்போம். ஆற்றலாக மானிரனோடு மானிரனாக அமர்ந்து உரையாடும் அகத்தியன் சபை இது. இவ்விடத்தில் அவன் உருவம் வைப்பதற்கு எத்தடையும் இல்லை. அச்சூழல்தனை காலநிலையினை அகத்தியன் உரைப்போம் என்று அற்புதமான ஆசிகளும் விடை கொடுத்து அமர்ந்திருக்கின்றோம் சீடனே. ஐயா வணக்கம். சிவ பாதம் வணங்கி, அகத்தியர் பாதம் வணங்கி ஒரு வேண்டுகோள். சிவ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் ஒன்றா வேறுபாடா? குலதெய்வ வழிபாடை விடலாமா அல்லது குலதெய்வ வழிபாடும் சிவ வழிபாடும் ஒன்றாக செய்யலாமா? இவ்வினாவிற்கு விடை எவரேனும் உரைக்க முடியுமா? இவ்வினாவிற்கு விடை எவரேனும் உரைக்க முடியுமா சீடனே? இது சற்சங்க நிகழ்வு. அவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய விடைதனை அகத்தியன் முன் சிவமகா வாழை சித்தன் முன் தெரிவிக்கலாம். மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய பெரும் தலைவனாய் அமர்ந்திருக்கும், பெருங்கருணையாய் அமர்ந்திருக்கும் அகத்திய பெருந்தகையின் திருவடி தொட்டு வணங்கி, தங்களின் மறுவடிவமாய் இயல்பு நிலையில் சபையாலும் சபை ஆசானாக எங்களை வழிநடத்தும், எங்களுக்குள் இதயத்தில் அமர்ந்து எங்களை சுமந்து செல்லும் தாயாக, தந்தையாக, குருவாக, தெய்வமாக அனைத்து நிலைகளும் இயல்பு நிலையில் எங்களை வழிநடத்தும் சிவமகா அகத்திய வாழை சித்தனின் திருவடியும் தொட்டு வணங்கி, சிவத்தை வணங்கிவிட்டால் பிரபஞ்சத்தை வணங்கியதற்கு சமம் என்பது ஏற்கனவே பல முறை சீடர்களுக்கு அதிகமாக உபதேசம் கொடுத்திருக்கிறீர்கள். அதில் வேறுபாடு ஒன்றுமே இல்லை. இதை உணர்ந்தவர்கள் அக்கேள்விக்கு இடமில்லை என்பதே சான்று. தாங்கள் உரைத்தது இதுவே என்பதை சீடர்கள் உணர்ந்தது இதுதான். பெருங்கருணையா. சூட்சம விடைதனை அளித்திட்ட பிரபஞ்ச மகா சபையினுடைய அற்புதமான கிளை சபையின் ஆசானாய் விளங்கும் நற்சீடனுக்கு அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி, இணைந்தோர்கள் சபையோடு வந்து இணைந்தோர்களுக்குள்ளுள் எழுகின்ற வினாக்கள் படிப்படியாக குறையும். இனி சபையோடு சார்ந்திருக்கக்கூடிய சீடர்களுடைய வினாக்கள் என்பது குறையும், விடைகள் உள்ளுக்குள் இருந்து மேலெழும் என்பதற்கு இது ஒரு முதல் சான்று என்றும் அகத்தியன் தெரிவித்து, அற்புதமாக சிவத்தை வணங்கிவிட்டால் பிரபஞ்சத்தை வணங்கியதற்கு சமம், அனைவரையும் வணங்கியதற்கு சமம் என்று ஒருபுறம் ஓர் விடை உச்சிதமான நிலை உரைத்த பொழுதும், முதலில் அவன் சிவத்தை உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு குலதெய்வத்தை மனதில் நினைந்து கொண்டு, அற்புதமாய் குலதெய்வத்தை மனதில் நினைந்து கொண்டு, குலதெய்வம் அறியாவிட்டாலும் குலதெய்வம் எங்கு இருக்கிறது, எத்தகைய தலத்தில் இருக்கிறது என்று சென்று இயல்பு நிலையில் வழிபட முடியா நிலைகளில் அவன் இருந்திருந்தாலும் எம் முன்னோர்கள் வழிபட்ட குலதெய்வத்தை உள்ளுக்குள் இருந்து அவன் நினைந்து கொண்டு, முன்னோர்களை நினைந்து கொண்டு, குலதெய்வம் என்பது வேறு யாரும் அல்ல, உம்முடைய முன்னோர்கள் மூத்தோர்கள், உம்முடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் வணங்கிய அந்நிலைதனை வணங்கிய முன்னோர்களே குலதெய்வம். அம்முன்னோர்களை நினைந்து அவன் சிவத்தை வணங்குகின்ற பொழுது குலதெய்வத்தின் அற்புதமான ஆற்றல் அவனை வந்தடையும், அவன் குலத்தை தலைக்கச் செய்யும் என்று விடைதனை உரைத்த சீடனுக்கும் விடைதனை வினாதனை எழுப்பிய சீடனுக்கும் நல்ல ஆசிகள் வழங்கி அற்புதமாக இவ்விடைதனை பிரபஞ்சத்திற்கு சமர்ப்பித்து அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் சீடன்.